ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் ஒய்டு ஃபுல் ஷாட், மீடியம் ஷாட், க்ளோஸ் அப், எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ், இதுல மூவ்மெண்ட், ட்ராலி, ட்ராக், ஸ்டெடி கேம் இந்த மாதிரி நிறைய மாறிக்கிட்டே இருக்கு. இந்த ஷார்ட் டிவிஷனுக்கும் சவுண்டுக்கும் சம்பந்தம் இருக்கானா? கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. இது என்னங்கிறது ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா எஸ்ன்னு சொல்லி இந்த வீடியோ கமெண்ட் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஒரு ஷார்ட்டுக்கும் அந்த ஷார்ட்டுக்கான சவுண்ட் டிசைனும் எப்படிங்கிறத ஒரு படத்தை வச்சு நான் ஃபுல் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ரெண்டு ஆம்புமே ஸ்பெக் படி பார்த்தா ரெண்டுமே சேம் தான். டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து, பவர் சப்ளைல இருந்து, பவர் ஆம்ப்ல இருந்து எல்லாமே சேம் தான். ஆனா இது வந்து முழுக்க நம்ம அனலாக் கண்ட்ரோலா தான் இண்டிவிஜுவல் சேனல் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இது ரிமோட் கண்ட்ரோல் மூலமா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஈஸி டு யூஸா இருக்கும், கன்வீனியன்ட்டா. இப்போ நம்ம சோஃபால வந்து மூவி பார்த்துட்டு இருக்கோம், ஒரு சேனலோட வால்யூம் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணனா ஈஸியா பண்ணிக்கலாம். இது அப்படி பண்ண முடியாது. நம்ம ஆம்பை எங்க வச்சிருக்கோமோ அங்க வந்து மேனுவலா தான் நம்ம இது பண்ண வேண்டியிருக்கும். ஏஆர்சி மூலமா கனெக்ட் பண்ணிருக்கும் போது நம்மளோட டிவியோட ரிமோட்டை மாஸ்டர் கண்ட்ரோலும் மியூட்டுக்கும் ஒர்க் ஆகும். அதனால இந்த ஆம்ப் வச்சிருந்தாலே ஒவ்வொரு டைம் நம்ம ஒரு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்னொன்று இது ரிமோட் கிட் போட்டிருக்கனால இது ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும், இது சுமாரா இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ரெண்டுமே FT003 தான் போட்டு பண்ணியிருக்கேன். அதனால ஆடியோ குவாலிட்டி வந்து அதுல இருந்தா நமக்கு போகுமே தவிர இந்த ரிமோட் கிட் போட்டனால கண்ட்ரோல் யூனிட்டை மட்டும்தான் இந்த ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுவோம். இந்த ரிமோட் கிட்டால ஆடியோ குவாலிட்டி இந்த ஆம்ப்ல எதுவும் மாறாது. நம்ம டிஎஸ்பி இந்த மாதிரி இன்னும் பெரிய அடுத்த டைப் இந்த இம்ப்ரானிஸ் எக்ஸ்டெண்ட் இந்த மாதிரி போகும்போது வேணா அந்த ரிமோட் கிட்டோட டிகோடோட சவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து வேறையா இருக்கும். அதுல வேணா டிஃபரெண்ட் இருக்குமே தவிர அனலாக அதையும் கம்பேர் பண்ணா இந்த ரெண்டு ஆம்புக்கும் பெரிய டிஃபரன்சியேஷன் கிடையாது.